இங்க ஆனந்த் இந்த பாட்டிய ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டு வரைக்கும் போயிடுறான். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போறான். சோ இவனையுமே ஃபாலோ பண்ணிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஆனா அவன் கிட்ட ஃபைட் பண்ணி அந்த குழந்தையும் காப்பாத்துறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போவ இன்னொருத்தன் கார்ல வரான். சோ அவனையுமே பிடிச்சிடுறாங்க. அண்ட் இந்த சவுதிக்கு போக போறேன்னு சொன்ன நர்ஸ் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ இவங்க சிஸ்டரை கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸா இருப்பாங்க. இந்த போலீஸ் இந்த நர்ஸை விசாரிக்கும் போது வெயிட் பண்ணி அங்க பாக்குறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னே உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பில்டிங்ல பிடிச்சவன் நர்சிங் ஏஜென்ட்டா இருப்பான். சோ இந்த பொண்ணு சவுதிக்கு போறான்னு சொல்லிட்டு ஆசை காமிச்சு அந்த பொண்ணை இந்த வேலையை செய்ய வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டியை விசாரிக்கும் போது தான் நான் இப்பவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கை வைப்பேன். ஆனா இந்த தடவை காசு டபுள் பேமெண்டா தரேன்னு சொன்னாங்க. சோ உங்க குழந்தைய தூக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப எங்க கிட்ட இருக்க குழந்தைய எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அண்ட் பெட் நம்பர்லாம் கரெக்டா சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தைய தொலைச்சவங்களோட அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்போ ஒய்ஃப் கிட்ட இந்த குழந்தைய நம்ம திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வராங்க. தென் இந்த நர்சிங் ஏஜென்ட்டை விசாரிக்கும் போது அவன் ரவுடியோட பேரை சொல்றான். அந்த ரவுடியும் போய் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வரதராஜன் ஒரு வேலை செய்யறாரு. அவர் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா அவன் மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குடும்பத்தை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுருவான். ஆனா அவன் குழந்தைய ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பான். சோ அவங்க இவங்களை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் நகையும் கொடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே நமக்கு பணமும் வருது கடவுளாவும் நினைக்கிறாங்க. சோ இந்த தொழிலே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்னிலிருந்தே குழந்தைய திருடி இன்னொருத்தவங்க கொடுக்குற தொழிலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து ஒரு கப்புள்ஸ் வந்து எனக்கு ரிஷபராசி கடக லக்னத்துல இருக்கிற குழந்தை வேணும்னு சொல்றாங்க. இவங்களுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஜோசியெல்லாம் பார்த்து டைமிங்கே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஜோசிக்காரன் சொன்ன அதே டைம்ல பிறக்கிற குழந்தைய பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோக்கு தான் அந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சோ அந்த குழந்தைய அவங்களுக்கே தெரியாம மாத்தி வச்சுட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. சோ இப்போ திரும்பவும் இந்த குழந்தைய வாங்கிட்டு போன கப்புள்ஸோட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரெக்யர்மெண்ட் தராங்க. அதனால இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு கோவிலுக்கு வர சொல்றாங்க. பட் அதே டைம்ல இங்க வச்சிருந்த குழந்தையோட அம்மா அப்பா கோவில்ல வேண்டி இருப்பாங்க. சோ அதுக்காக நீங்களும் வர சொல்லி கேட்கறாங்க. இவங்களுமே அதே கோயிலுக்கு போறாங்க. அப்ப அர்ச்சனை பண்ணும்போது யதார்த்தமா அந்த கப்புள்ஸ் இவங்க பக்கத்திலே வந்து உட்காராங்க. இந்த குழந்தைய பார்த்ததுமே நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாங்கிக்கிறா. அப்ப ராசியை கேட்டதுமே இவங்க ரிஷப ராசி கடக லக்னம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இதை கேட்டிருப்பா. சோ நம்ம குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனா இவன் இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுகிட்ட இருந்து குழந்தைய அவங்களையும் அங்க இருந்து தூக்கிட்டு போக பாக்குறான். இந்த பொண்ணுமே கண்டுபிடிச்சிரா. சோ இவன் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஹீரோவும் அங்க வந்துடுறான். தென் இவனை அடிச்சு அந்த குழந்தையும் ஒய்ஃப் கிட்டே கொடுத்துறாங்க. அப்பன்னு பார்த்து இவன் ஒருத்தனை கொலை பண்ணிருப்பான். அவனோட பையன் இவனை வந்து குத்தி கொலை பண்ணிடுறான்.